ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் தான். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த ரெசிபி செய்கிறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டு ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு பொரிஞ்சு வந்துடும் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இமீடியட்டாக நீங்கள் போட்டதும் இந்த 2 வாட்டி 3 வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இதே போல் மீதம்ல இருக்க கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சி போனால் ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே நமக்கு இந்த கார்ன் பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஈவனாக நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விடுங்க கார்ன்ஃப்ளேக்ஸ். அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே போல் மீதம் உள்ள கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும். இதையும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அடுத்து கைப்பிடி அளவு பாதாமியும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். கைவிடாமல் நல்லா வறுத்து விடணும் இந்த முந்திரியும் பாதாமியும் பார்த்திங்கன்னா. அடுத்து நான் 5லேருந்து 6 பல் பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த எண்ணெயில். அடுத்து நான் கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும். அடுத்து கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட விருப்பம்தான். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுக்கணும். இப்போ பார்க்க சொல்லே தெரியுது நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. வறுத்த எல்லா நட்ஸையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ பொறுமையாக நீங்கள் எடுங்க, அவசரம் வேண்டாம். இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எல்லா பருப்பையும் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுக்கணும். ஸோ ஈவனாக நல்லா குலுக்கி எடுத்தோம்னா நமக்கு காரம் உப்பு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில்
மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டக்குன்னு உங்களுக்கு மிக்சர் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.